தூவானத்தில் இனி அடையாளம். அடையாளம் உங்களை அறிமுகப்படுத்த, உங்களை இந்த உலகில், இலக்கிய உலகில் அடையாளப்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அம்சம். ஆம், நீங்கள் இப்போதுதான் படைப்பு, இலக்கிய படைப்பு, கவிதையாகட்டும் கதையாகட்டும் எழுத தொடங்கி இருக்கிறீர்கள். ஏதோ சஞ்சிகைகளில் அல்லது பத்திரிகைகளில் அல்லது வானொலிகளில் உங்கள் படைப்பு வெளிவந்திருந்தால் ஆதாரபூர்வத்தோடு எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய புகைப்படங்களையும் உங்களை பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அடையாளத்தில் உங்களை அறிமுகப்படுத்த நாம் தயாராக இருக்கிறோம். அடையாளத்துக்காக உங்கள் அடையாளத்தை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி அடையாளம், தூவானம், வசந்தம் டிவி, ITN, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல. சரி, இன்று அடையாளத்தில் யார் அறிமுகம் என்று பார்க்கலாமா? வளர்ந்து வரும் இளம் படைப்பாளியான நசார் இஜாஸ் கிழக்கிலங்கையின் கிண்ணியா குட்டிக்கராச்சி பிரதேசத்தில் 1993 மார்ச் 20 நசார் அன்சா ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். நசார் இஜாஸ் என்ற பெயரில் தனது எழுத்துப் பணியை மேற்கொண்டு வருகின்றார். தனது பள்ளிப்பருவத்தின் ஆரம்பத்திலிருந்தே எழுத்தின் மீதான வேட்கையில் எழுத்துக்களை வேட்டையாடத் தொடங்கி பல்வேறுபட்ட தளங்களினூடாக தனது வாசிப்பை மேம்படுத்தி அவற்றை இன்று தனது எழுத்துக்களில் தீர்த்துக் கொண்டிருக்கின்றார். கிண்ணியா மத்திய கல்லூரியில் பயின்ற இவர் பாடசாலையில் கற்கின்ற போதே பாடசாலை சார்பாக சிறுகதை, கவிதை, கட்டுரை, விவாதம் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு கோட்டம், வலயம், மாவட்டம், மாகாணம் மற்றும் தேசிய ரீதியாக வெற்றியீட்டி பாடசாலைக்கு பெருமையீட்டிக் கொடுத்த நபர்களில் இவரும் ஒருவராவார். பாடசாலை சார்பாக பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தனது எழுத்துக்களால் வெற்றி கொண்ட இவர் பல்வேறு பத்திரிகை வாயிலாக தனது எழுத்துலக பயணத்தை 2010 ஆண்டு அக்டோபர் மாதம் தனது அடைக்கப்பட்ட சுதந்திரம் என்ற தலைப்பிலான கவிதையின் ஊடாக ஆரம்பித்தார். ஒடுக்கப்பட்டுள்ள சமூகத்தின் ஒட்டுமொத்த குரலாக சர்வதேச சமூகத்தின் காதுகளில் எமது சமூக வாழ்வின் இளநிலை அவலங்களையும் இயல்பாகவே மனக்கண்ணில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறதே கிண்ணியா நசார் இஜாஸின் கவிதைகள். பாடசாலையில் உயர்தரம் கற்கின்ற காலப்பகுதியில் பாடசாலையில் இருந்து வெளிவந்த பேனாவின் குரல் சஞ்சிகையின் பிரதம ஆசிரியராக செயற்பட்டு வந்த கிண்ணியா நசார் இஜாஸ் தற்போது நிகழ்காலம் என்ற கலை, இலக்கிய, சமூகவியல் சஞ்சிகையின் துணை ஆசிரியராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நசார் இஜாஸின் எழுத்துக்கள் பலரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவைதான் இவரது எழுத்துக்களின் தாற்பயத்தை சமூகத்திற்கு மேலும் உரத்து கூறுகின்றது. இஜாஸின் அண்மைய கவிதைகளில் ஒன்றான நள்ளிரவில் துயிலும் தற்கொலை பாடல் என்ற கவிதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கவிதை மாத்திரமன்றி சிறுகதை, விமர்சன குறிப்பு என பல்துறைகளில் எழுதி வருகின்ற இஜாஸ் தற்சமயம் கட்டுரைகளிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இவருடைய கட்டுரைகள் இலங்கை ஊடகங்களில் மாத்திரமன்றி இந்திய ஊடகங்களிலும் பிரசுரமாகின்றன. சமகாலத்தில் இவர் இலக்கிய ஆளுமைகள் குறித்து எழுதி வரும் கட்டுரைகள் பலரது கவனத்தை பெற்றுள்ளன. இவர் தேசிய பத்திரிகைகளில் மொழிபெயர்ப்பாளராகவும் சுயாதீன எழுத்தாளராகவும் செய்தியாளராகவும் இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய நாளிதழ்களில் இவர் எழுதி வந்த சர்வதேச ஆளுமைகள் குறித்த தொகுப்பின் முதலாம் பகுதி மிக விரைவில் வெளிவரவுள்ளது. பத்திரிகைகளில் பிரசுரமான காலகட்டத்திலேயே பலரின் உணர்வலைகளை உசுப்பிக் கொண்டிருக்கும் இவரது கட்டுரைகள் ஒட்டுமொத்த தொகுப்பாக வெளிவரும் போது நிச்சயமாக ஒரு எழுத்தாளனுக்கான அங்கீகாரத்தின் உச்சகட்டத்தினை இளம் எழுத்தாளர் இஜாஸ் அடைந்து கொள்வார் என்பதில் துளியேனும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. வளர்ந்து வரும் எழுத்தாளர் கிண்ணியா நசார் இஜாஸின் எழுத்துப் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். அடையாளம் தந்த அறிமுகம் நீங்கள் அறிந்த நபராக கூட இருந்திருக்கலாம். நீங்களும் கூட அடையாளப்படுத்தப்பட வேண்டுமென்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அஞ்சல் வாயிலாக, கடிதத்தின் வாயிலாக. சரி, நாங்கள் அடையாளத்துக்கு விடை கொடுத்துவிட்டு அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். ஒரு இடைவேளையை எடுத்துக்கொண்டு